ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போற கதை வந்து ஹத்யா. ஹத்யா பொறுத்தவரை ஒரு மட்டித்தனமான படம். ஏன் சரி ரைட் ஓகே. நீ யாரு சொல்றதுக்கு அப்படின்னா மட்டித்தனமான சொல்ல வரல. அதாவது அந்த கதையில் நடந்த சீன் வந்து ஒரு கிராமத்துல ஒரு குடிசைக்குள்ள ஒருத்தர் இருக்கான். அதாவது வந்து ஒருத்தர் இறந்துருவார் சரிங்களா. அவர் எப்படி இறந்தாருங்கிறதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் சரிங்களா. இப்போ இதை மைண்ட் வச்சுக்கோங்க. அது வந்து கிராமத்துல இருக்கவன் வீட்டில் நடந்திருந்தா அது வந்து எனக்கு ஏற்றுக்க முடியாது நடக்கும். ஆனால் அது வந்து சிஎம்மோட சித்தப்பாவா சரிங்களா. அவர் யாரோ கொன்றுவாங்க. ஆனால் இவங்க சொந்தர்கள் சரி சுற்றி இருக்கிற என்ன சொல்லலாம், வீட்டில் போய் பெட் சிங்ஸ் அப்புறம் தொடச்சி அள்ளி பாடியை பார்த்தா ஊர் மக்களும் சொந்தக்காரங்க கஷ்டப்படுவாங்க சொல்லிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி மேப்பெல்லாம் பண்ணி கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. எவிடன்ஸை போட டேப்பர் பண்ணி இதை வந்து போலீஸ் பார்த்துட்டு சரி ஓகே எவிடன்ஸ் டேம்பர் ஆயிடுச்சு, சரி இவன் தான் கொலையாளின்னு சொல்லிட்டு ஒருத்தனை பிடிச்சி அடி நினைச்சு ஒத்துக்கடா, நீ தாண்டா கொலை ஒத்துக்கடான்றப்ப வந்து இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் சீன் செட் பண்ணி வச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா வந்து யாருக்கா உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறக்காக நம்ம சிஎம் தானே, சிஎம்மோட சித்தப்பா தானே செத்து போனோமே. ஸோ சிஎம் என்ன பண்ணுவார், ஒரு புது எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி, எஸ்ஐடியா சிஐடியா எஸ்ஐடி தான். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம ஹீரோயினை வந்து கூப்பிட்டு வந்து நீ இதாம்மா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சுடுவார். அந்த அம்மா வந்து ஒருத்தனாக கூப்பிட்டு அது விசாரிக்கிற விதம் வச்சு கடைசி யாரும் கண்டுபிடிச்சாலும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கதை போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் போயிட்டு செகண்ட் ஹாஃப் நடுவில் அதுக்கு இவரோட கதையை உள்ளே கொண்டு வந்து யார் அந்த பின்னணி கொண்டு போகிற மாதிரி ஒன்று கொண்டு போயிருப்பேன். இதை ஏன் நான் மட்டித்தனம் ஓப்பனிங் நெகட்டிவாக சொன்னேன் அப்படின்னா அது இதுதான் காரணம். ஒரு சிஎம் ஒரு சித்தப்பா என் வீட்டில் வந்து இவர் யாருமே இல்லை, சரி ஓகே மக்களோட மக்களாக வாழ நினைச்சாரு, சுற்றி யாருமே இல்லை ஓகே. போலீஸ் எங்கடா வாசல்ல, அது கூட யாரா இல்லாமல் இருப்பாரு, முடியல. அதாவது அது ரொம்ப ஒரு சிம்பிளாக முடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் கேரக்டரைசேஷன் பெருசாக வைக்காம கம்மியாக வச்சு விசாரிக்க சொல்லியிருந்தா கூட இந்த கதை ஒர்க் அவுட் ஆயிருக்குமே தவிர நீ சிஎம்மோட சித்தப்பா அவருக்கு தெரியும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நினைக்கிறேன், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மெம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் தெரியல. ஸோ அப்படிங்கிறப்ப நீ அதை எப்படா நீ பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது எனக்கு சிங்க் ஆகலை. இன்னொரு படம் இன்வெஸ்டிகேஷன் போச்சு, உனக்கு இன்வெஸ்டிகேஷன் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா வந்து அதுவும் பெரிய டவுட் தான். ஏன்னா அது ரெகுலராக இருக்க மாதிரி இருக்கும், எதுவும் புதுசாக அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஓவரால் படம் ஓகே பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காமெடிக்கெல்லாம் படத்துக்குள்ள வேலையே இல்லை. ஆனால் நீங்கள் படத்தை பார்க்கலாம். அது என்ன கடைசி டைம் சொன்ன ஜட்ஜ் பண்ண முடிஞ்சா அப்படின்னா ஃபஸ்ட்டையும் ஜட்ஜ் பண்ணிட்டேன், இதுதான் நடக்க போகுது, புதுசாக எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓவரால் படம் பார்க்கும்போது இட்ஸ் அன் ஓகேஷ் மூவி, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நல்ல வீடு வந்து பார்க்குறேன் ட்ரெயினில் இருக்குது. ஸோ இதே மாதிரி நல்ல வீடு வந்து பார்க்குறது வரைக்கும் டாடா பாய்.